ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது. இந்த பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே அதிக மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஜூன் 16 வரை அதிக நாட்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் இருக்கேன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த அதிக மாதம் அதிக நாட்கள்ங்கிறது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே வரும். அதனால் இந்த டைமில் நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்பாக ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் கஷ்டமே இல்லாமல் அதை முடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு பவர் காமிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இது. இன்றைக்கி நாளில் நம்ம சிவவாக்கிய சித்தர் சொன்ன ஒரு சூட்சம விதின்னு ஏன் சொல்கிறேன்னா, விதியால் நடக்க முடியாத விஷயத்தை கூட அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு பவர் இதுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 19ஆம் தேதி வருது. நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங் 18ஆம் தேதி வரை இருக்குது. வழக்கமாக நம்ம சேனல் இந்த 5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நானும் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊருங்கிறத போட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த ஊர் பேர் அவசியம் நமக்கு. 19ஆம் தேதி பஞ்சமி, 18ஆம் தேதியோட லாஸ்ட் டேட்டுங்க. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு 2-3 நாளாகவே எல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே அனுப்பிக்கோங்க. அப்புறம் மரகத நீலவழி சக்கரத்துக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கீங்க. அதை நான் நாளைக்கோ நாளான்னைக்கு வீடியோலேயே எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? மரகத நீலவழி சக்கரம்னா என்னென்னு தெரியாதவங்க நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போய் மரகத நீலவழி சக்கரங்கிறத பாருங்கள். அதில் பார்த்தீங்கனாலே இதை பற்றின டீட்டெயில் வீடியோ இருக்குது, ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் மேலே ஐகார்டில் வருங்க, மரகத நீலவழி சக்கரம்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே டைரெக்டாக அங்கே போயிடும், அந்த வீடியோவுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ நிறைய நன்மைகள் இருக்குது நம்மளோட வராகமுத்து சித்திரையானாலையும் வராகியானாலும் ஏகப்பட்ட மிராக்கு. ஒரு சிஸ்டர் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அதாவது நெருங்கிய சொந்தன்னு சொல்லிட்டு ஒரு 60 லட்ச ரூபா வட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா திருப்பி கொடுத்தாங்க. 20 லட்ச ரூபாயை கடந்த 7 வருஷமாக கொடுக்காமே இருந்திருக்காங்க. 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா வட்டி கூட வேண்டான்னு சொல்லியும் கூட அந்த அமௌண்ட்டை அசலை அவங்க திருப்பி கொடுக்காம நிறைய காரணங்கள் சொல்லி இழுத்தடிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் சிஸ்டர். அந்த அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்கன்னே நம்பிக்கை இல்லை. ஒரு ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சு, என்னால் முடிஞ்சால் கொடுப்பேன், இல்லையா என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க போல இருக்குது. நம்மளோட நவமூலிகைக்கு கொடுத்துருக்காங்க. மரகத நீலவழி சக்கரத்தை வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க என்ன அதிசயம் நடந்துச்சோ தெரில சிஸ்டர். அமௌண்ட்டை கொடுக்குறக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு தொகையாக முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபாயை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதை சொல்லுங்கள், நம்ம நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் போது எல்லா விஷயங்களும் நடக்குது சிஸ்டர். வராகி அன்னையினால் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குதா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதனால் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். உங்கள் லைஃப்லேயும் எதுவுமே நடக்கலைன்னா சங்கடப்படாதீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் நம்ம வழக்கமாக சிவன் கோவில் போவோம், பிரதோஷ நேரத்தில் வழிபாடுகள் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சிவவாக்கிய சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற ஒரு முறையை செஞ்சு பாருங்கள். இது விதிப்படி உங்களுக்கு நடக்காத விஷயம் கூட நம்ம சொல்லுவோம், தலையெழுத்தை மாற்ற முடியாது, அதெல்லாம் விதின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விதிப்படி நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிக்கிற சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்குது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய நன்மைகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இது மட்டும் நமக்கு செஞ்சால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் வேணவே வேணாம். 1000% கேரண்டி நடந்தே தீரும் அப்படிங்கிறது. அதனால் கண்ணை மூடிட்டு இதை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அசால்ட்டாக நடந்துடும். இதை ரூல்ஸ் தான் இருக்கா, எப்படி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குங்க. அதனால் பீரியட்ஸ் டைம் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இதை செய்யணும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே, எந்த டைமிங்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சில பொருட்களை உங்கள் வேண்டுதல் வச்சு அதை எடுத்து கட்டி வைக்கணும். அது என்னென்ன பொருளுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழிபாடு 7 மணி நேரத்தில் விடை கொடுக்குமா. 7 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அந்த 7 மணி நேரத்துலேயே உங்களுக்கு விடை தெரிஞ்சிரும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இது அப்படிங்கிற மாதிரி சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார். இப்போ அது என்னென்ன பொருள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குது, அதிக நாட்களில் சொல்ல வேண்டிய பிரதோஷ மந்திரம் இது. இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டான டைம்னு சொல்லியிருக்க. அதனால் அந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஒன்றா நான் சொல்கிறேன். கரெக்டாக அதை நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்துலேருந்தே போயிடலாம். மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த மந்திரம். ஷிர மண்டோதரா சிவ சிவ சிவம். இவ்வளோ தான் இது. ஷிர மண்டோதரா சிவ சிவ சிவம். இந்த வார்த்தையை யார் ஒருத்தங்க அதிக மாதத்தில் வர பிரதோஷத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கேட்டது கேட்காதது எல்லாமே நடக்கும்னு சொல்லி சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. அதனால் இந்த மந்திரத்தை இன்றைக்கி நாள் முடிகிற வரை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம். குறைஞ்சது 7 வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இது 7 மணி நேரத்தில் விடை கொடுக்கும் அப்படிங்கிறனால எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இது சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இல்லைங்களா, ஒரு சில பொருட்களை இன்றைக்கி நாளில் எடுத்து வைங்க. 7 மணி நேரத்தில் விடைங்கிறது 1000% கேரண்டியாக கிடைக்கணும்னு சொல்கிறார். இப்போ அந்த பொருள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த வழிபாட்டுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெள்ளை துணி. அதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். வெறும் வெள்ளை துணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வெள்ளை துணியில் உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு இருக்கும். இந்த கடுகு பல வகையான கஷ்டங்களையும் கடன்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. தடைகளை ரிமூவ் பண்ணும் இது. அதனால் இந்த கடுகை எண்ணி ஒரு 7 கடுகு எடுத்துக்கோங்க. 7 கடுகை எடுத்து அந்த வெள்ளை துணியில் ஒரு கடுகாக வைக்கும் போது அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அதை சொல்லிகிட்டே வைங்க 7 வாட்டி. அப்புறம் மிளகு, இதையும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறது தான். பிளாக் பெப்பர் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. எண்ணி 7 மிளகு எடுத்து வச்சுட்டு அதையும் அந்த வெள்ளை துணி மேலே அந்த மந்திரத்தை 7 வாட்டி சொல்லிகிட்டே வைங்க. ஒரு மிளகுக்கும் ஒரு வாட்டி சொல்லணும். இப்படி சொல்லி வைங்க. ஒரே ஒரு துண்டு வசம்பு. இந்த வசம்பை கையில் வச்சு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். 7 வாட்டி மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஒரு வசம்பு துண்டு போதும். 7 அல்ல, ஒரு வசம்பு. இந்த வசம்பையும் அந்த வெள்ளை துணியில் வச்சுருங்க. கல்கண்டு எடுத்துக்கோங்க. 7 கல்கண்டு எண்ணி எடுத்துக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு தான் நமக்கு வேணும். அதையும் ஒரு 7 முறை ஒரு கல்கண்டுக்கும் ஒரு வாட்டின மந்திரத்தை சொல்லி அதையும் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நம்ம எண்ணி எடுக்க முடியாது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கல்லுப்பையும் கையில் வச்சு உங்கள் வேண்டுதலை மனசார நினச்சி 7 வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லி இந்த கல்லுப்பையும் 1 ஸ்பூன் அந்த துணி மேலே அப்படியே வச்சுருங்க. சரிங்களா? நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை எல்லாமே ஒன்றா நான் சொன்ன மாதிரியே எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் வேண்டுதல் என்ன, 10 லட்ச ரூபா பணம் வேணும், இல்லை நான் நினச்ச வேலை கிடைக்கணும், இப்படி எந்த விஷயமோ அதை மனசார நினச்சி வேண்டிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் அந்த தொகை எழுதுறதுனா தொகை எழுதுங்க. இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தரணும்னா அவங்க பேர் எழுதலாம். எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அந்த கம்பெனி பேர் எழுதலாம். எனக்கு இத்தனை நாள் இத்தனை விஷயம் நடக்கணும், 7 மணி நேரத்தில் ஒரு விடை கொடுத்துருங்க நல்லா வேண்டிட்டு சிவவாக்கியருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த பேப்பரையும் அந்த வெள்ளை மூட்டைக்குள்ளேயே வச்சுருங்க. அந்த துணியிலேயே வச்சுட்டு இப்போது ஒரு மூட்டையாக கட்டுங்க. இப்படி ஒரு வெள்ளை மூட்டையாக கட்டி இதை மனசார கையில் வச்சுட்டு 2 கையிலையும் வச்சுட்டு சிவபெருமானை நினச்சிட்டு சிவவாக்கியரை நினச்சிட்டு இந்த அதிக நாட்களை நான் கேட்குற விஷயம் எனக்கு அதிகமாக பெரிய எனக்கு கிடைக்கும், நான் நினச்சதெல்லாம் நடந்துடும், எனக்கு நீங்கள் அதை செஞ்சு முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு பாசிட்டிவாக வேண்டிட்டு உங்கள் வீட்டு பூஜையில் அதை அப்படியே வச்சுருங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். இப்படி செஞ்சு வச்ச அந்த மூட்டைக்கு ஒரு பவர் இருக்குது. 7 மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது விதிப்படி நடக்காத விஷயத்தை கூட நடத்தி காமிக்கும் அப்படிங்கிறாங்க. விதிப்படி இது நடந்துரும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கனால தான் இதை இன்றைக்கி செய்ய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு டவுட் வரும். சப்போஸ் நடக்கலை, இந்த 7 மணி நேரத்தில் நடக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட் வரும். இந்த மூட்டையை என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த மூட்டையை நீங்கள் 21 நாட்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டு டெய்லியும் பூஜை பண்ணும் போதெல்லாம் சாம்பிராணி புகை காமிச்சு சிவனோட அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. 21 நாட்கள், அதிகபட்சம் 21 நாட்களுக்குள்ளே கூட நடந்துடும். இந்த 7 மணி நேரத்தில் நடக்கலைன்னா 7 நாட்களில் நடக்கும். அப்படி அந்த 7 நாட்கள்லேயும் நடக்கலைன்னா அதிகபட்சம் 21 நாட்கள் இந்த மூட்டையை வீட்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் பூஜை பண்ணும் போது அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கட்டாயம் நடப்பது உறுதி. 21 நாட்களுக்கு அப்புறம் இந்த மூட்டை உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். இதை என்ன பண்ணுங்கள், ஓடுற தண்ணியிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ இதை தூக்கி போட்டுருங்க. மறுபடியும் வேறொரு விஷயம் செய்யறதுக்கு இதே போல் ஒரு பிரதோஷ நாளையே ட்ரை பண்ணுங்கள். இதை பிரதோஷத்தன்னைக்கு செய்கிறது தான் பவர். அதனால் பிரதோஷ நாள் அன்னைக்கு இதே போல் செஞ்சு வைங்க. சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எப்போ இந்த முறை செஞ்சாலும் இந்த மந்திரம் சொல்லும் போது 7 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.